ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ல பேசலாம். நம்ம ஆஃபீஸ்லேயோ இல்லை ஒர்க் பிளேஸ்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி நடந்ததுன்னா நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது அந்த நெகட்டிவ் விஷயமோ இல்லை அந்த பர்சனோ நம்மள்ட்ட பேசும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுனா ஃபஸ்ட்டு லிசன் கேர்ஃபுல்லி, ரைட்டா? ஸோ முதல்ல முழுமையாக அவங்கள டாப் டு பாட்டம் ஃபுல்லாக நம்ம கேட்டுக்கிறது. நம்மளை பற்றி கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம், இல்லை நம்ம ஏதாவது செஞ்ச வேலை ஏதாவது இருக்கலாம், இல்லை ஒரு விஷயமுமே நம்ம நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இஸ் டு லிசன் கேர்ஃபுல்லி. ரெண்டாவது, சரி காது கொடுத்து கேட்டுட்டோம், அதுக்கப்புறம் நம்ம செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதானா, இது கரெக்டா அப்படிங்கிறது, நம்ம மேலே ஏதாவது தப்பு இருந்ததா, அந்த மாதிரி ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்ணணும். இந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மற்றவங்க நம்மள்ட்ட ஏதாவது நீ பண்ணல இது சரியா அப்படின்னு சொன்னான்னா நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க யார் சொல்ல நம்மளை அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். ஆனால் ரெண்டாவது ஒரு செல்ஃப் டிஃபென்சிவாக நம்ம போயிடுவோம். நம்ம அதை முழுமைத்தனமாக ஒத்துக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு முடியாது. ஸோ இந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் போது நிஜமாக என்ன நடந்தது, நம்ம என்ன சொன்னோம், அவங்க என்ன சொன்னாங்க, அந்த ஒரு கான்வர்சேஷன் மறுபடியும் ரீவிசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது நம்மளுக்கு உண்மையாக ஆமாம்ல நம்ம தப்பு பண்ணினோம்ல அப்படிங்கிற ஒரு சிந்தனை, சப்போஸ் தப்பு பண்ணியிருந்தோம்னா அது நம்மளுக்கு தாட் வரும். இல்லை நம்ம பண்ணலை அப்படிங்கிறதுனா நம்ம கண்டிப்பாக தேர்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். அது செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கிறது. ஸோ இதே விஷயத்த நம்ம இந்த ஆஃபீஸோ கொலீகோ இல்லை ஒர்க் பிளேஸில் சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம வேறு எங்கேயாவது போயிட்டு கேட்கலாம். நம்ம இதெல்லாம் நடந்ததுப்பா, இதுக்கு நான் இப்படி ரியாக்ட் பண்ணேன், இல்லை நான் இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணேன், என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நடக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஒரு மனசு திறந்து பேசக்கூடிய ஒரு நபர், ஜட்ஜ்மெண்டெல்லாம் இல்லாத ஒரு நபர்கிட்ட நம்ம அதை செகண்ட் ஒப்பீனியனுக்கு நம்ம ஷேர் பண்ணலாம். சம்டைம்ஸ் நம்மளோட சீனியர்ஸ் அந்த அவங்கள்ட்ட கூட கேட்கலாம், இல்லை நம்மளோட வெல்விஷர்ஸ், நம்மளோட மென்டர்ஸ், அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட செகண்ட் ஒப்பீனியன் கேட்கலாம். லாஸ்ட்டு, சரி நம்ம இது எல்லாம் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அவங்க ஏதோ சொன்னாங்க இல்லையா, ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுனா ரெஸ்பாண்ட் ப்ரொஃபஷ்னலி. எந்த ஒரு விஷயம் ஒரு ஒர்க் பிளேஸோ அந்த மாதிரி நடக்கிறது அப்படிங்கிறதுனா நம்ம ஒரு பொறுமையாக ஒரு அடல்ட்டாக ஒரு மெச்சூர்டு பர்சனாக நம்ம அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், ரைட்டா? இந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்போது நம்ம ஒரு அப்யூசிவாவோ இல்லை ஒரு டார்கெட்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸாக அந்த மாதிரி பண்ணாமல் என்ன நடந்ததோ அதை ஒரு வாட்டி நம்ம எழுதினதுக்கப்புறம் நம்ம 2-3 வாட்டி படித்து என்ன டோனில் அந்த மெசேஜோ இல்லை அந்த இமெயிலோ இல்லை அந்த வாட் எவர் இன்ஃபர்மேஷன் அந்த கான்வர்சேஷன் போக போகிறதுங்கிறது அந்த டோன் ஆஃப் த கான்வர்சேஷன் நம்ம மனசில் நினச்சிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு சமூகமாக போகணும்னு நினைக்கிற அந்த விஷயமே அந்த ஒரு ஸ்கிரிப்டில் நம்மளுக்கு அந்த டோன் மாறுதலாக இருந்தது அப்படிங்கிறதுனா இட் கேன் ப்ளோ அவுட் ஆஃப் ப்ரப்போர்ஷன். ஸோ ஒர்க் பிளேஸில் ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி இருந்ததுன்னா நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி ஹேண்டில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள்.